பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தியானம் எஸ்ரா 8ஆம் அதிகாரத்திலிருந்து 10ஆம் அதிகாரம் வரை. இந்த நாள் தியானத்திற்கான தலைப்பு உலகத்தால் கரைபடாத இருதயம். இப்பொழுது எருசலேம் தேவாலயத்தை திரும்பவுமாக கட்டி முடித்து விட்டார்கள். எருசலேம் தேவாலயத்தில் ஆராதனை மற்றும் அவர்களுடைய ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாம் செயல்பட துவங்கிவிட்டது. ஆனால் நாட்கள் செல்ல செல்ல ஜனங்களுடைய இருதயம் கர்த்தரை விட்டு தூரமாக சென்று கொண்டிருந்தது. தேவனோடு உள்ள உறவு சரியில்லாமல் இருந்தது. அப்போ இந்த உறவை திரும்பவுமாக சரிப்படுத்துவதற்காக தேவன் ஒரு தலைவனை தெரிந்தெடுக்கிறார். அவர்தான் எஸ்ரா. ஆனால் எஸ்ரா இப்பொழுது எருசலேமில் இல்லை. முதல் குழு திரும்பி வந்தபோது எஸ்ரா அந்த கூட்டத்தில் இல்லை. எஸ்ரா இன்னும் பாபிலோனில் தான் இருந்து கொண்டு இருக்கிறார். ஆனால் பாபிலோனில் வைத்து தேவன் எஸ்ராவை ஆயத்தப்படுத்துகிறார். 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். எஸ்ரா இருக்கிறது பாபிலோனில் தான். ஆனால் எஸ்ரா கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கவும் தியானிக்கவும் மற்றவர்களுக்கு உபதேசம் பண்ணவும் தன்னுடைய இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். இப்போ இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது ஒரு முரண்பாடை நாம் பார்க்கலாம். ஜனங்கள் கர்த்தருடைய தேசத்தில் எருசலேமில் இருக்கிறார்கள். அங்கே அவங்களுக்கு தேவாலயம் இருக்கிறது, அங்கே பலி செலுத்துகிறார்கள், ஆராதனை இருக்கிறது. ஆனால் அவர்களுடைய இருதயம் கர்த்தரோடு இல்லை. அவர்களுடைய இருதயம் கரைப்பட்டு காணப்படுகிறது. ஆனால் எஸ்ரா இன்னொரு தேசத்தில் இருக்கிறார். கர்த்தரை அறியாத ஒரு தேசத்தில் இருக்கிறார். அங்கே தேவாலயம் இல்லை, ஆராதனை இல்லை, ஆவிக்குரிய சூழல் இல்லை. ஆனால் எஸ்ரா தன்னுடைய இருதயத்தை கர்த்தருக்குள் பாதுகாத்திருந்தார். இப்போ இந்த ரெண்டையும் நம்ம பார்க்கும்போது எவ்வளவு முரண்பாடாக காணப்படுகிறது. கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் உண்மையாக கர்த்தரோடு இல்லை. ஆனால் இன்னொரு இடத்துல அந்நிய தேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் கர்த்தரோடு ஜீவிக்கிறார். இதிலிருந்து நமக்கு இருக்கக்கூடிய பாடம் என்ன? நம்ம சும்மா சபைக்கு போகிறதுனால, சபையில் இருக்கக்கூடிய கூடுகை ஆக்டிவிட்டீஸில் நாம் பங்கு பெறுவதனால நம்முடைய இருதயம் செவ்வையாக இருக்கும் என்று நாம் சொல்ல முடியாது. நாம் ஒரு தீர்மானத்தோடு ஒரு அர்ப்பணிப்போடு நாம் காணப்பட்டால் மட்டும்தான் நம்முடைய இருதயம் செம்மையானதாக காணப்படும். அதே நேரத்தில் சபை ஜீவியத்தில் அந்த அளவு பங்கு பெறாத நபர்கள் கூட அவர்கள் உண்மையாக தேவனை பின்பற்றும் போது எஸ்ராவை போல தங்களுடைய இருதயத்தை காத்து கொண்டிருக்கிறார்கள். அதனால எப்போவுமே நாம் மற்றவர்களோடு நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஒப்பிட்டு பார்க்க கூடாது. நான் எல்லா காரியத்தையும் செய்கிறேன், அதனால் நான் எல்லாவற்றிலும் சிறந்தவன் என்று நம்மால் சொல்ல முடியாது. கர்த்தர் தான் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். இருதயத்தை பார்க்கிற தேவனுக்கு தான் எல்லாமே சரியாக புரியும். அதனால நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும், எஸ்ராவை போன்ற சூழ்நிலையில் இருந்தாலும் அல்லது இந்த ஜனங்களைப் போல தேவாலயம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தரை மாத்திரம் நாம் பயபக்தியோடு நாம் பின்பற்ற வேண்டும். இப்பொழுது எஸ்ரா அங்கே பாபிலோனில் இருக்கிறாரு. எஸ்ராவை எப்படியாவது எருசலேமுக்கு கொண்டு வர வேண்டும். தேவன் என்ன செய்கிறார் தெரியுமா? இன்னொரு ராஜாவினுடைய இருதயத்தை ஏவுகிறார். அர்த்தசஷ்டா என்று சொல்லக்கூடிய பெர்ஷிய ராஜாவினுடைய இருதயத்தை ஏவி ஆண்டவர் இப்படியாக எஸ்ராவை எருசலேமுக்கு அனுப்பும்படியாக சொல்லுகிறார். 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் ராஜா எஸ்ராவை பார்த்து சொல்லுகிறார், நீ உன் கையில் இருக்கிற உன் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின்படி யூதாவையும் எருசலேமையும் விசாரித்து நடத்தவும் வேறு என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி இதற்காக நீ எருசலேமுக்கு போ என்று சொல்லுகிறார். இதற்கு முன்பதாக செருபாபேலோடு கூட வந்த கூட்டத்தில் சுமார் ஒரு 50,000 பேர் இருந்தார்கள். இப்போ 80 ஆண்டுகளுக்கு பிறகு எஸ்ராவோடு கூட
சுமார் ஒரு 5000 குடும்பத்தினர் இருந்தார்கள். இப்போ இவர்கள் 2ஆம் முறையாக பாபிலோனிலிருந்து இந்த ஒரு குழு எருசலேமுக்கு செல்லுகிறார்கள். எப்படியாக எஸ்ரா பயணப்பட்டு போகிறார், பயணப்பட்டு போகிற நேரத்தில் எப்படி தேவனை விசுவாசிக்கிறார், இந்த காரியங்களை எல்லாம் இந்த அதிகாரங்களில் நாம் வாசித்து கொள்ளலாம். இப்போ எஸ்ரா எருசலேமில் வந்து சேர்ந்த உடனே அங்கே ஒரு பெரிய அதிர்ச்சி அவருக்கு காத்திருந்தது. என்னவென்றால், ஜனங்கள் பகிரங்கமாக அந்த இடத்துல பாவம் செய்து வந்தார்கள். 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, பரிசுத்த வித்து தேசத்தின் ஜனங்களோட கலந்து போயிற்று. என்னவென்றால், யூதர்கள் கர்த்தரால் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்கள் மற்ற ஜனங்களோடு திருமண உறவில் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். இதை பார்த்தவுடனே எஸ்ராவுடைய உள்ளம் உடைந்தது. 3ஆம் வசனத்தில், இந்த வர்த்தமானத்தை நான் கேட்ட பொழுது என் வஸ்திரத்தையும் என் சால்வையையும் நான் கிழித்து என் தலையிலும் என் தாடியிலும் உள்ள மயிரை பிடுங்கி திகைத்தவனாய் உட்கார்ந்திருந்தேன். இப்போ பாருங்கள், எஸ்ரா இப்படி ஒரு கர்த்தர் சொன்ன ஒரு காரியத்தை செய்வதற்காக எருசலேமில் போய் கர்த்தருடைய வசனத்தை போதிக்கும்படியாக அவர் வந்திருக்கிறார். நாங்கள் வந்து பார்க்கும்போது ஜனங்கள் இப்படியாக பாவத்தை செய்து கொண்டிருந்தார்கள். அதை பார்த்த உடனே அவர் அப்படியே உள்ளம் உடைந்தவராக அப்படியே உட்கார்ந்து விடுகிறார். தொடர்ந்து நாம் 5ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும்போது அவர் ஒரு ஜெபம் ஏறெடுக்கிறதை பார்க்கிறோம். 5ஆம் வசனம், அவர் தன்னுடைய கைகளை உயர்த்தி கர்த்தருக்கு நேராக உயர்த்தி 6ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் அவர்கள் மூதாதையர்கள் செய்த பாவங்கள், ஜனங்கள் செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் அறிக்கை செய்கிறார். அந்த இடத்துல தன்னை தாழ்த்தி, தேவனே எங்களை மன்னியும், உங்கள் முன்னால் நிற்பதற்கு கூட நாங்கள் தகுதி அல்ல, நீங்கள் இப்படியாக எங்களை நீங்கள் விடுதலையாக்கி கொண்டு வந்தீங்க பாபிலோனிலிருந்து எருசலேமுக்கு, ஆனால் இப்படியாக நாங்கள் பாவம் செய்து விட்டோமே என்று பாவங்களை அறிக்கை செய்து மனம் திரும்புதலின் ஒரு ஜெபத்தை இந்த இடத்துல அவர் செய்கிறார். நடந்தது என்ன? 10ஆம் அதிகாரம் 1 வசனத்தில், இப்படி எஸ்ரா அழுது கொண்டு பாவத்தை அறிக்கையிட்டு மனம் திரும்புதலின் ஜெபத்தை செய்தவுடனே ஜனங்கள் எல்லாரும் அவரோடு சேர்ந்து கொண்டார்கள். அவர் இருந்த இடத்துல எல்லாரும் கூடி வந்து அவங்களும் சேர்ந்து பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்ப ஆரம்பித்தார்கள். அதன் பின்பு இந்த பிரச்சனையை எஸ்ரா ஆண்டவருடைய ஞானத்தோடு கையாளுகிறார். தேசம் திரும்பவும் பரிசுத்தமாக மாறுகிறது. இப்போ நம்முடைய இருதயம் மிக மிக முக்கியம். இந்த நாட்களில் ஜனங்கள் தேவாலயத்தில் இருந்தாங்க, தேவாலயம் திரும்பவுமாக கட்டப்பட்டது, ஆனால் அவங்க இருதயத்தில் இருந்த பரிசுத்தம் இல்லாமல் போயிற்று. இஸ்ரவேல் ஜனத்தை ஆண்டவர் அன்றைக்கு அழைத்தது போல நம்மையும் கூட அவர் அழைத்திருக்கிறார். எப்படி தெரியுமா? பரிசுத்த ஜாதியாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். தேவனின் சொந்த ஜனமாக அவர் நம்மை அழைத்திருக்கிறார். இதை தான் நாம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது, உலகத்தால் கரைபடாதபடிக்கு நம்மை காத்து கொள்ளுவதே உண்மையான பக்தி என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்போ அவர் நம்மை பரிசுத்த ஜாதியாக தெரிந்தெடுத்தபடியால், அவருடைய சொந்த ஜனமாக நம்மை தெரிந்தெடுத்தபடியால், உலகத்தால் நம்முடைய இருதயத்தை கரைப்படுத்தாதபடிக்கு கர்த்தருக்கு முன்பதாக பரிசுத்த இருதயத்தோடு வாழ்வதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். உங்களுடைய இருதயம் எப்படி இருக்கிறது? ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேனப்பா. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் திரும்பவுமாக தேவாலயத்தை கட்டியிருந்தாங்க, ஆனால் இருதயத்தில் கரைப்பட்டு காணப்பட்டார்களப்பா. ஆனால் எஸ்ராவின் மூலமாக ஒரு பெரிய மனம் திரும்புதல் அந்த இடத்துல ஏற்பட்டதை நாங்கள் பார்க்கிறோம். எங்களை மனம் திரும்புதலுக்கு நேராக நடத்தக்கூடிய தேவனாக இருக்கிறீரப்பா. இந்த நேரத்திலும் எங்களுடைய இருதயத்தை நாங்கள் சோதித்து பார்க்கிறோம். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து எங்களுடைய இருதயத்தை நாங்கள் கரைப்படுத்தியிருந்தோம் என்றால், உண்மையாக மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு பரிசுத்தமாக நாங்கள் ஜீவிக்க ஆண்டவர் எங்களை ஒவ்வொருவருக்கும் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே,
ஆமேன் ஆமேன். God bless you. God bless you.